அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வகாலல் மலிக்கு தூனி பிஹி அஸ்தக்லிஸு லினஃப்ஸி ஃபலம்மா கல்லமஹு கால இன்னக்கல் யௌம லதைனா மக்கீனுன் அமீன். ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். மன்னர் கூறினார், யூசுஃபை என்னிடத்திலே அழைத்து வாருங்கள், நான் எனக்காக அவரை தூய்மையானவராக ஆக்கிக் கொள்வேன். யூசுப் நபியிடத்திலே மன்னர் பேசிய போது மன்னர் கூறினார், நிச்சயமாக நீர் இன்று நம்மிடத்திலே மதிப்புக்குரியவராக, நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக இருக்கிறாய். கால இஜஅல்னி அலா ஹஸாயினில் அர்த் இன்னி ஹஃபீதுன் அலீம். யூசுப் நபி கூறினார்கள், இந்த பூமியினுடைய கருவூலங்களுக்கு பொறுப்புதாரியாக என்னை நீங்கள் நியமனம் செய்யுங்கள். நிச்சயமாக நான் சிறந்த பாதுகாவலனாக, அது பற்றி நன்கு ஞானமுள்ளவனாக இருக்கிறேன். இப்போ கதாலிக்க மக்கர்னாலி யூசுஃப ஃபில் அர்த் யதபவ்வஉ மின்ஹா ஹைசு யஷா நுசீபு பிரஹ்மத்தினா மன் நஷா வலா நுதிஉ அஜ்ரல் முஹ்சின். அவ்வாறே நாம் யூசுப் நபிக்கு பூமியிலே எல்லா இடங்களிலேயும் நாம் அவர்களை வசிக்கச் செய்தோம். எங்கு விரும்புகிறாரோ அவர் அங்கு சென்று அவர் தங்கி கொள்வார். நாம் நாடியவருக்கு நம்முடைய ரஹ்மத்தை அடைய செய்கிறோம். யார் நன்மை புரிகிறார்களோ அவர்களுக்கான அந்த சன்மானத்தை ஒருபோதும் நாம் வீணாக்க மாட்டோம். வல அஜ்ருல் ஆஹிரத்தி கைருன் லில்லதீன ஆமனு வ கானு யத்தகூன். மறுமையிலே கிடைக்கிற நற்கூலி இருக்கின்றனவே, அதுதான் நம்பிக்கை கொண்டு இறையச்சத்தோடு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மேலானதாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா யூசுப் 12ஆம் அத்தியாயத்தில் 57ஆம் வசனமாக பதிவு செய்கிறான். 13ஆம் ஜுஸுனுடைய துவக்க வசனங்களை நாம் இப்போது பார்த்து வருகிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை நாம் நினைவு கூர்ந்தவாறு இருக்கிறோம். சிறையிலிருந்து அவர்கள் விடுதலையாகிவிட்டார்கள். விடுதலையாகிற அந்த சந்தர்ப்பத்தில் மலிக், அந்த மன்னர், அந்த நாட்டு மன்னர், மிஸ்ர் மன்னர் தூதுவரை அனுப்பி அவரை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள், நான் எனக்கு நெருக்கமானவராக அவரை நான் ஆக்கிக் கொள்வேன். ஒரு நல்லவராக தெரிகிறார், ஒரு நுண்ணறிவாளராக திகழ்கிறார், ஒரு சிறந்த மகானாக திகழ்கிறார். எனவே நான் எனக்கு பக்கத்திலேயே வைத்து கொள்வேன் என்று அந்த மன்னர் கூற யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். அவர்கள் வருவதற்கு முன்னாலே, சிறையிலிருந்து விடுதலையாகுவதற்கு முன்னாலே சிறை கைதிகளுக்கு தாவத்து கொடுத்தார்கள். அவர்களுக்காக துவாவும் செய்தார்கள். வெகு சீக்கிரம் அவர்களில் யார் நல்லவர்களோ அவர்கள் சிறையிலிருந்து விடுதலையாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனையும் செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மன்னருடைய அவைக்கு வந்தார்கள். வந்து அல்லாஹுவை புகழ்ந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ் தான் எனக்கு போதுமானவனாக இருக்கிறான், உலக காரியத்திற்கும் மறுமை காரியத்திற்கும். என்னை சிறையிலிருந்து நான் விடுதலை பெற்று மன்னருடைய அவைக்கு வருமாறு செய்திருக்கிறானே, அத்தகைய அல்லாஹுவே எனக்கு போதுமானவன் என்று ஏக இறையோனை இருகரம் ஏந்தி புகழ்ந்தார்கள் என்றும் நாம் பார்க்கிறோம். அந்த நேரத்தில் அந்த மன்னர் யூசுஃபிடத்திலே உரையாடுகிறார். யூசுஃபிடத்தில் அவர் ஏற்கனவே கண்ட கனவுகளுக்கான அந்த விளக்கங்களை நேரடியாக கேட்கிறார். முதலில் தூதுவர்கள் மூலமாக கேட்டறிந்தார், சிறை கைதிகள் மூலமாக. இப்போது நேரடியாகவே பேசுகிறார். நான் கண்ட கனவுகளுக்கு என்ன விளக்கம் சொல்லுங்கள் பார்ப்போம் என்று. யூசுப் நபி அவர்கள் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல சொல்ல மன்னருடைய மனசிலே ஒரு நல்ல அபிப்பிராயம், ஒரு நன்மதிப்பு கிடைக்கிறது யூசுப் நபி அவர்கள் மீது. அவர் நல்ல தீர்க்க தரிசனம் படைத்தவராக இருக்கிறார், ஒரு நல்ல மனிதராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை காண்பதே அரிதாயிற்று என்று அவர் இறை நம்பிக்கையற்றவராக இருந்தாலும் கூட, அவர் முஸ்லீம் ஒன்றும் கிடையாது அந்த நாட்டு மன்னர். அந்த நேரத்தில் யூசுப் நபி மீது அவருக்கு ஒரு நன்மதிப்பு ஏற்படுகிறது. ஒரு பக்கம் மன்னர் முஸ்லீம் அல்லாதவர், இன்னொரு பக்கம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஸ்லீம் மட்டுமல்ல, அவர்கள் இறை தூதராக இருக்கிறார். மன்னர் சொல்லுகிறார், இன்னக்க லதைனா, அருமையான வாசகம்,
இன்னக்கல் யௌம லதைனா மக்கீனுன் அமீன், இன்றைக்கு நீர் நம்மிடத்தில் மதிப்புக்குரியவராக, மக்கீன் என்றாலே மதிப்பு, மக்கானத் என்றாலே மதிப்பு என்பது பொருளாகும், மதிப்பிற்குரியவராகவும் அமீனுன் நம்பிக்கைக்கு பாத்திரமானவராகவும் இருக்கிறாய் என்று சொன்னபோது அதற்கு பின்பு அந்த மன்னர் யோசிக்கிறார். சரி, இப்படி நான் கனவு கண்டேன், இந்த கனவுக்கு நீங்கள் இப்படி விளக்கம் சொல்கிறீர்கள், ஒரு 7 ஆண்டு காலம் நன்றாக இருக்கும், பின்பு 7 ஆண்டு காலம் பஞ்சகாலமாக வரும், இந்த பிரச்சனைகளை நான் எப்படி சமாளிப்பது? இதற்கு நல்ல ஆளுமை திறமை வேண்டுமே. விவசாயிகளை நல்ல முறையில் விவசாயம் செய்ய சொல்ல வேண்டும். அவர்கள் விவசாயம் செய்த அந்த மணிகள் இருக்கின்றனவே, தானியங்கள் இருக்கின்றனவே, அதை கதிர்களிலே வைத்து பாதுகாக்க வேண்டும். பஞ்சகாலம் வருகிற போது முறையாக மக்களுக்கு அதை பகிர்ந்தளிக்க வேண்டும். வெளிப்பிரதேசங்கள் இருந்தெல்லாம் பஞ்சம் பரவுகிற போது அங்கிருந்தெல்லாம் மக்கள் வருவார்கள். வருகின்ற போது அவர்களுக்கும் ரேஷன் முறை பிரகாரம் அதை எடுத்து சொல்ல வேண்டும். ஒரு நாட்டு மக்கள் அவருடைய தேவைகளை நல்ல முறையில் பூர்த்தி பண்ண வேண்டும். இது ஒரு மாபெரும் பொறுப்பாயிட்டு, இந்த பொறுப்புக்கு பொறுப்பேற்பவர் யார் என்று அந்த மன்னர் திகைக்கிற போது தான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார்கள், நான் பொறுப்பேற்கிறேன் என்று சொன்னார்கள். கால இஜஅல்னி அலா ஹஸாயினில் அர்த், இந்த பூமியினுடைய இந்த கருவூலங்கள், ஹசானா என்று நாம் தமிழில் கூட பேசிக்கொள்வோமா இல்லையா, இந்த கருவூலங்களுக்கு நான் பொறுப்புதாரியாக ஏற்றுக்கொள்கிறேன். நான் ஒரு சிறந்த பாதுகாவலன், அதை நான் நன்கு அறிந்திருக்கிறேன், அது பற்றிய ஒரு நுண்ணறிவு எனக்கு இருக்கிறது என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். பார்க்கிறோம், ஒரு நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய நிலை என்ன இப்போது பாருங்கள். அவர்கள் அந்த நிதித்துறை சம்பந்தப்பட்ட அந்த நுணுக்கங்களை நன்கு அறிந்திருந்து ஒரு நிதித்துறை அமைச்சராக அவர்கள் மாறுகிறார்கள். அந்த மன்னருக்கு மிகவும் நெருக்கமானவராக மாறுகிறார்கள். அந்த மிஸ்ர் பூமியில் எங்கு வேண்டுமானாலும் அவர் செல்லலாம், எல்லா இடத்திலையும் அவருக்கு ஒரு தனி மதிப்பும் அந்தஸ்தும் கிடைக்கலாயிற்று. அதை அல்லாஹ்வே குர்ஆனிலே கூறுகிறான். அந்த வசனத்தை முடிக்கிற போது நாம் நாடியவருக்கு நம்முடைய ரஹமத்தை அடைய செய்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு மனிதனிடத்தில் நீதி, நம்பிக்கை, நாணயம், நேர்மை, நுண்ணறிவு இருக்குமானால் அல்லாஹ்வே என்ன செய்கிறான், மதிப்பு மரியாதையை தந்து விடுகிறான் என்பதற்கு யூசுப் நபி ஒரு அத்தாட்சி. நாம் நன்மை செய்தோம் என்றால் அதற்கான நற்கூலியை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்கி விட மாட்டான். இந்த உலகத்திலேயும் அந்த நன்மைகளுக்கான பலனை தருவான் மட்டுமன்று, வன அஜ்ருல் ஆஹ்ரா, மறுமையிலே மாபெரும் நற்கூலி இருக்கிறது. யார் ஈமான் கொண்டு இறையச்சத்தோடு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு என்று அல்லாஹ் ஒரு சுபசோபனத்தை இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லி கொண்டிருக்கிறான். யூசுப் அலி, அதாவது ஒருவர் ஒரு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்றால் பொறுப்புக்கு என்று சில பண்புகள் இருக்கின்றன. அந்த பண்புகள் யூசுப் நபியிடத்தில் இருந்ததை ரையான் நிதர்சனமாக கண்டுகொண்டார். அது என்ன பண்புகள் என்றால் நம்பிக்கை, நேர்மை, நாணயம், அந்த பொறுப்பு பற்றிய நுண்ணறிவு. இந்த 4 பண்புகள் இருந்தால் மட்டுமே ஒருவர் எந்த ஒரு விஷயத்துக்கும் பொறுப்பு ஏற்க முடியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் அந்த 4 பண்புகளும், அந்த ஆளுமை பண்புகள், இதற்கு நிர்வாக பண்புகள், ஆளுமை பண்புகள் என்று சொல்வார்கள். அது இருப்பதை பார்த்து அந்த மன்னர் ரையான் பின் வலீத் மன்னர் பொறுப்பை ஒப்படைத்து விட்டார், உணவுத்துறை அமைச்சராக. இது ஒரு மாபெரும் விஷயம் அல்லவா? 7 ஆண்டுகள் நல்ல முறையில் விவசாயம் செய்ய வேண்டும். விவசாயம் செய்யாத நிலங்களெல்லாம் விவசாயம் செய்ய வேண்டும். விவசாயிகளுக்கு உண்டான அந்த பலன்களை கொடுத்து விட வேண்டும். அது அல்லாமல் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நன்கு கவனிக்க வேண்டும். குறிப்பிட்ட சதவீதம் கொடுத்ததற்கு பின்னாலே அந்த ஆண்டுகளில் மக்களுக்கு தேவையான அந்த மணிகளை எடுத்துக்கொண்டதற்கு பின்னாலே, தானியங்களை எடுத்துக்கொண்டதற்கு பின்னாலே அடுத்து 7 பஞ்ச ஆண்டுகள் வரும் அல்லவா, அந்த பஞ்ச ஆண்டுகளுக்கு தேவையான மணிகளை பாதுகாக்க வேண்டும். சற்று யோசிக்க வேண்டும் அருமை சகோதரர்களை, பாதுகாக்க வேண்டும். இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அதற்காகத்தான் அவர்கள் சொன்னார்கள், கதிர்களிலேயே என்ன செய்யுங்கள், விட்டு வையுங்கள், அது புழு பூச்சி அதை தின்று விடாது என்று சொன்னார்கள். நன்கு மழை பொழியும் என்று சொன்னார்கள். வரும் 7 ஆண்டுகள் நன்கு மழை பொழியும், பிரமாதமான முறையில் நம்ம விவசாயம் செய்ய முடியும். எங்கெல்லாம் விவசாயம் செய்ய வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் நாம் விவசாயம் செய்ய வேண்டும். அவர்களுடைய அந்த தீர்க்க தரிசனத்தை பாருங்கள், ஆலோசனையை பாருங்கள். அதே போன்று விவசாயம் செய்யப்பட்டது. எங்கு பார்த்தாலும் செல்வ செழிப்பாக இருந்தது. விவசாயத்தில் ஒரு வனப்பு தெரிந்தது, ஒரு பசுமை தெரிந்தது. என்ன செய்தார்கள், அந்த மணிகளை பாதுகாத்தார்கள். அந்த விவசாயத்தில் கிடைத்த அந்த மணிகளை பாதுகாத்தார்கள், அதனுடைய தானியங்களை பாதுகாத்தார்கள். பின்பு 7 ஆண்டு பஞ்சகாண்டு காலம் தலைவிரித்து ஆடியது.
நாட்டு மக்களுக்கும் உதவி செய்தார்கள். மன்னரிடத்திலே சொன்னார்கள், வெளியூர்கள் இருந்தெல்லாம் வெளி பிரதேசங்கள் இருந்தெல்லாம் வருவார்கள். அப்போது நாம் குறைந்த பணத்தை வாங்கி கொண்டு நாம் அவர்களுக்கு என்ன செய்தோம் என்றால், அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தோம் என்றால் சொல்கிறார்கள், நம்முடைய கருவூலமும் நிரம்ப ஆரம்பித்துவிடும். நம்முடைய நாட்டினுடைய அந்த நிதி இருக்கிறதே, நிதியிலேயும் ஒரு வறட்சி உண்டாகும் என்றெல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யோசித்து பேச அன்பான பெருமக்களே, மன்னர் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுபோன்று தொடர்ந்து அந்த சம்பவங்கள் அரங்கேறுகின்றன, நடைபெறுகின்றன. இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இறை தூதர்களாக இருக்கட்டும் அது மார்க்க வழிகாட்டிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, மறுமைக்காக வேண்டும் மட்டும் வழிகாட்ட முடியாது. இந்த இம்மையிலே மக்களுக்கு துயர்கள், துன்பங்கள், சங்கடங்கள் ஏற்படுகிற போது அந்த துன்பங்களை, துயரங்களை துடைத்தெறிய என்ன ஆலோசனை, அதிலேயும் என்ன செய்ய வேண்டும், அத்தனை பேரும் ஈடுபட வேண்டும். இறை தூதர்கள் வந்தார்களே, அவர்கள் மறுமையிலே நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவது எப்படி, சொர்க்கத்திலே பிரவேசிப்பது எப்படி, இதை மட்டும் அவர்கள் போதிக்கவில்லை. நன்கு கவனிக்க வேண்டும், இதை மட்டும் போதிக்கவில்லை. என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளிட்ட அத்தனை இறை தூதர்களும் செய்த மகத்தான பணிகள் என்னவென்று கேட்டால், இந்த உலகத்திலே இந்த உம்மத், இது நபியினுடைய உம்மத்தாக இருக்கட்டும், ஏனைய இறை தூதருடைய உம்மத்மார்களாக இருக்கட்டும், எல்லோரும் பலம் பெற்று வாழ வேண்டும், துன்பங்கள் துயரங்கள் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்கும் வழிகாட்டினார்கள் என்பதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த வரலாறு நமக்கு ஒரு சிறந்த அத்தாட்சியாக இருக்கிறது. 7 பசுமை ஆண்டுகள், அதற்கு பின்பு பஞ்ச ஆண்டுகள். அந்த பஞ்ச ஆண்டுகளிலே மக்கள் துயரப்பட்டு விடக்கூடாது, துன்பப்பட்டு விடக்கூடாது, பசி பட்டினியில் அவர்கள் இறந்து விடக்கூடாது, அவருடைய உயிர்கள் போய்விடக்கூடாது, உடைமைகளை இழந்து விடக்கூடாது என்பதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயமா? இதையெல்லாம் யோசித்துத்தான் அவர்களே பொறுப்பேற்கிறார்கள். நானே இதற்கு நான் பொறுப்பு. ஓராண்டு காலம், அடுத்து வரலாறு தொடர்கிறது. ஓராண்டு காலம் ரையான் மன்னரிடத்திலே ரையான் கேட்டுக்கொண்டார், என்னோடு நீங்கள் ஓராண்டு காலம் கூடவே இருங்கள், அலுவல்கள் பணிகள் என்ன என்று. நாம் எடுத்த உடனே யாரிடத்திலையும் எந்த பொறுப்பையும் தரமாட்டோம். ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்கு ஒரு ஆளை நியமனம் பண்ணுகிறோம் என்றால் நம் கூடவே வைத்து கொண்டு நிர்வாகத்துடைய அமைப்புகள் என்ன, மக்களுடைய மனோநிலை என்ன, நாட்டு நிலைமை என்ன என்பதெல்லாம் புரிய வேண்டும் அல்லவா? இப்போதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுப்பேற்கிறார்கள். எனவே ஓராண்டு காலம் என்னோடு நீங்கள் இருங்கள், இருந்து அலுவல்கள் சம்பந்தப்பட்ட அத்தனையும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு பின்பு தொடர்ந்து தாங்கள் கண்ட கனவுகள் பலிக்க ஆரம்பிக்கும், பார்த்து கொள்ளலாம் என்று ரையான் மன்னர் என்ன செய்கிறார்கள், அவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறார்கள். அப்போதுதான் அன்பான பெருமக்களே, அசீஸினுடைய மனைவியை, அசீஸ் அவர்கள் இறந்து போகிறார்கள். அசீஸ் இறந்து போகிறார். அசீஸுடைய மனைவி ஜலீஹா அம்மாவை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸில் வாயிலாக தெரிவிக்கிறார்கள், மனம் முடிக்கிறார்கள். அசீஸினுடைய மனைவி ஜலீஹாவை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அசீஸினுடைய மரணத்திற்கு பின்னால் மனம் முடிக்கின்ற அந்த வரலாறு இதனுடைய தொடர்ச்சியாக இடம்பெறுகிறது. இதுபோல நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.